அரசுமுறை பயணமாக தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். அங்கு பிரதமர் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்துள்ள பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அணிவகுப்பு மரியாதை பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று காலை பிரதமர் மோடி தன்னுடைய 5 நாடுகளுக்கு 5 நாட்கள் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டார். அவருடைய அரசுமுறை பயணத்தினுடைய முதல் நாடாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அபுதாபிக்கு தற்போது பிரதமர் மோடி சென்றடைந்திருக்கிறார். அங்குதான் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஐக்கிய அரபு அமீரக எல்லைக்குள் நுழைந்த பிரதமர் மோடியினுடைய தனி விமானத்துக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போர் விமானங்கள், குறிப்பாக ஃபால்கன் 15 என்று சொல்லப்படக்கூடிய போர் விமானங்கள் பலத்த பாதுகாப்போடு பந்தோபஸ்து அளித்து பிரதமர் மோடியினுடைய விமானத்தை வானிலேயே பந்தோபஸ்து அழைத்து சென்றது பிரதமர் மோடிக்கு அந்த நாடு அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இது ஷார்ட் விசிட் தான், குறுகிய கால சந்திப்பு தான். இந்த பயணத்தின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயானை பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார். அவருடனான சந்திப்பின் போது இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுல மிக முக்கியமாக சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய போர் காரணமாக இந்தியா உட்பட உலக அளவில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பாதிக்கப்பட்டிருப்பதால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு கூட இந்தியாவில் லீட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் பெட்ரோல் டீசல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழலில் வரக்கூடிய நாட்களில் இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக, அதாவது இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் கிடைப்பது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர், ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல், அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பது, பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க வழிமுறைகளின் மூலம் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பது குறித்தெல்லாம் அந்த நாட்டினுடைய அதிபருடன் பிரதமர் மோடி விரிவான கலந்துரையாடலை மேற்கொள்வார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. அரசுமுறை பயணம் தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் விவரிக்க கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.